வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போயிட்டு இருக்கும் போது வேற என்னதான் நடக்கும்? ஓகே, இமானுவல் ப்ரோ சொல்றது என்னன்னா 3 லட்சம் 4 லட்சம் இல்ல 30 அப்படி சொல்றாரு. 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் சொல்ல வந்தாங்க. அப்போ 80 ஆரம்பிச்சு அதான் 80 வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. அதாவது அது வந்து ஒரு இப்போ விடுற அந்த எஸ்ஓசி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து R&D மக்களை வச்சு தான் பண்ணுறாங்க. முன்னாடியே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களை விட்டு செக் பண்ணுவாங்க, அதில் எப்படி ஹீட்டிங்லாம் இருக்குது, அது வந்து த்ராட்லிங் ஆகுதா, இது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு எஸ்ஓசி வரும். அதுக்கு வந்து அடுத்து ஒரு என்ன 40 லட்சமா அந்த ஸ்கோர் வந்துடும். இப்போ 30 லட்சத்தை கிராஸ் பண்ண மாதிரி 40 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிடும். அது வந்து இந்த எஸ்ஓசி அளவுக்கு த்ராட்லிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆமாம், ஃபேக்ட் தான். அதுதான் இப்போ சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த 8 லிட்டர் 9400 இருக்குல்ல, இந்த ரெண்டுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 Gen 2 அதோட 100% பர்ஃபார்ம் பண்ணும்ல ப்ரோ. மொத்தமாக அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்றோம். அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா மொத்தத்தையும் போட்டு வேலை பார்க்குது. என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேலை பார்க்குது. 8 லிட் கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அதோட 50%. சரி, எனக்கு ஒரு சந்தேகம் அதில். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு படம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பவர் இருந்தும் அதுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டியை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சாஃப்ட்வேரும் இல்லைனாக்கா அது வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளோட டேட்டாவை தானே திருடிக்கிட்டு இருக்கோம். டேட்டா திருடுறதுக்கு ஏதாவது இருக்கணுமே. அது என்ன பண்ணுன்னா பாவமாக இருக்கும் ப்ரோ. ஒரு பவர் விஷன் கோர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் வேலை பார்க்கும். இருக்கலே அந்த ஓரியோன் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஆமாம், வேற என்ன வேலை இருக்கு? எனக்கு இதில் சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஒரு எஸ்ஓசி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இல்லை. அதனால எதை வேணாலும் பண்ணிட முடியும். அதுக்கு எக்ஸ்ட்ராவும் பவர் இருக்கு. அப்போ என்ன பண்ணுனாக்கா மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு தானே இருக்கும். அது இன்டர்நெட்டே நீங்கள் கொடுக்கலனே வைங்க, இன்டர்நெட்டே இல்லைன்னு வைங்க, அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் இருக்கு. பவரே இல்லைனாக்கா அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இல்லை பவர் இருக்கு, இன்டர்நெட் இல்லைனாலும் ஒன்று பண்ண முடியும். பேக்ரவுண்ட்ல வந்து நீங்க இன்டர்நெட் இல்லாத நேரத்தில் என்னெல்லாம் பண்றீங்க, இமானுவல் ப்ரோ என்ன பண்றாரு, இல்லாட்டி சிவா என்ன பண்றான்னு சொல்லிட்டு அதால வந்து லாக் எடுக்க முடியும். இங்க இருந்து இங்க போனா, இங்க இருந்து இதுக்கு போனா, இது அழுத்தினா, இது அழுத்தும் போது ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ண முடியும். நோட் பண்ணிட்டு எப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறோமோ அனுப்பி விட்டுரும். அதான் நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீங்க ஒரு நிமிஷம் ஒருத்தரை பார்த்து பேசிருப்பீங்க, இல்ல பஸ்ல வந்து பக்கத்துல வந்து டிராவல் பண்ணிருப்பீங்க. அவர் வீட்டுல போய் அவர் இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பாரு, அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். கரெக்டாக பண்ணும் ப்ரோ. அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? யான் பெற்ற இன்பம் பெருக வையகமும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் என்ன பண்ணாலும் அது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம என்ன பண்ணாலும் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும். என்ன இது வரைக்கும் இன்னும் இன்காக்னிட்டோ மோட் ரிலேட்டடான டேட்டா தான் வருதா வரலையான்றதை வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் அதுவும் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் குஜலாம்பாவா ஆயிடுவாங்கல்ல நம்ம மக்கள்லாம். ஆமா, என் ஃப்ரெண்ட் இதெல்லாம் தான் பார்க்குறானா, இது சூப்பர்ரா மச்சான், வேற லெவல்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு இணைய வலைக்குள்ளே வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு வந்து செக்யூரிட்டி என்னோட பர்சனல்னு அங்கே வந்து எதுவுமே இல்லை. சாரிங்க, அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து என்றைக்கோ குழி நோண்டி புதைச்சிட்டோம். அது நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு 1100 மட்டும் தான் இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஏன்னா நம்மளாலேயே அதை ஃப்ளாஷ் பண்ண முடியலங்க, எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது. மேபி இவங்க வந்து ஏதாவது பக் முன்ன சொல்லுவாங்களே ப்ரோ, சிஐடி என்ன பண்ணீங்க பக் பண்ணோம் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி உள்ள ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐசியை வச்சு நம்ம பேசுகிறத மைக்ரோஃபோன் வழியாக லிசன் பண்ணால் தான் உண்டே தவிர மற்றபடி இதுலேருந்து உருவறதுக்கு ஒன்றுமே கிடையாது ப்ரோ. திரும்ப 0000 தான் போல இருக்குது போகிற போக்க பார்த்தா. இப்படிலாம் யோசிச்சா இந்த ப்ரைவசி யோசிக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆன்சர்னா 0000 தான் வந்து நிற்கும் போல. அதுக்கு தான் ப்ரோ முன்ன என்ன ஒன்றா 2015 கூட நான் பார்த்தேன் ப்ரோ. 2015-16 டைமில் கூட, ஏன் அவ்வளோ பேரக் ஒபாமா இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவரோட டிவைஸ் என்னன்னு பார்த்தா பிளாக்பெரி தான். ஸோ மோஸ்ட்டாக பிளாக்பெரி வந்து காலாவதியாச்சு. பிளாக்பெரி காலாவதி ஆனதுக்கப்புறமா என்ன டிவைஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் வர ஆரம்பிச்சது. பிளாக்பெரிக்கு அடுத்து விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் டிவைஸ் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு ப்ரோ. என்னமோ நடக்குதுன்னு வச்சிங்களேன். பட் என்னன்னாக்கா உங்களை உழவு பார்க்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கனாக்கா எதில் வேணாலும் உழவு பார்ப்பாங்க ப்ரோ. அது ரொம்ப முக்கியமா ப்ரோ, அது ரொம்ப முக்கியமா. ஆமா, அப்பதானங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது அவங்களால. ஆமா, என்னை பத்தி தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டா, உன்னை பத்தி தெரிஞ்சாதான்டா உன்கிட்ட நான் எல்லாத்தையும் விற்க முடியும். பர்சனலைஸ்டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கரெக்ட் தான். இப்போ என்னன்னாக்கா அடுத்த கட்டம் எங்க போகுதுனாக்கா பர்சனலைஸ்டு மெடிசன். ஒரு நபருக்கு தகுந்த மாதிரியான மருந்துக்களை வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே இப்போ ஒரு ஜுரம் அடிக்குது, ஃபீவர் அடிக்குதுனாக்கா நம்ம போய் பேராஸ்டமால் வாங்கி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இல்லை டாக்டர்கிட்ட போனாலும் அதுதானே எழுதிடுவாரு. பேராஸ்டமால் இல்லை அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மருந்து எழுதுவாங்க. உண்மை ப்ரோ. இப்போ ஒரு சீசன்ல வைரல் இன்ஃபெக்ஷன் பரவிட்டு இருக்குனாக்கா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மருந்து தான் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் வந்து அதுதான். அதுலேயும் சரியாகலனா தான் அவங்க வந்து மாத்திரையை வந்து மாற்றுவாங்க. இப்போ என்னன்னாக்கா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ்டாக மருந்துகள் கொடுக்குறது. இப்போ நமக்கு வந்து சுகர் லெவல் வேறு மாதிரி இருக்குது, பிபி வேறு மாதிரி இருக்குனாக்கா நம்ம வாட்ச் மூலியமாகவே அவங்க வந்து மானிட்டர் பண்ணி
இதெல்லாம் வந்து நடக்கும் வருங்காலத்தில். நடக்கணும் இல்லை ப்ரோ, நடந்துருச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், மேல் தட்டில் நடக்குது. பொதுமக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் இது வர்றதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான எஸ்ஓசிஸ் வர வேண்டியது இருக்குன்னு. இல்லை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற கொஞ்சம் நஞ்சு நிம்மதியும் போயிடும். ஏன் ப்ரோ நீங்கள் வேற அது என்ன சொல்லணும்னா நமக்கு சஜஷன் எப்படி தரம் பண்ணோம். அப்போ தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மைசூர் பாக் வாங்கி ஒருத்தன் உள்ளே விட்டுருப்பான். விட்டதுமே இப்போ நீ வந்து எவ்வளோ நெய் எவ்வளோ சுகர் உள்ள விட்டு, ஏய் எங்கடா பார்த்தீங்க அப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்களே இதுக்கு மாற்று மருந்து இருக்குது, அது எங்கே இருக்குது, 2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இந்த மெடிக்கல்ஸில் இருக்குது, டே அதுவும் இருக்காடா, இப்படி தான் ப்ரோ இருக்கும். ஆமாம், வோக்லி ஸ்டார் 0.2 MD வாயில போடுங்க. இல்லை அப்படிதான் போகும் போல. இது உண்மைதான். ஆக்சுவலாக வந்து ப்ரோ டாக்டர்களே தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். மேபி மொபைல் தேவைப்பட மாட்டாங்கன்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர்ஸ்னாக்கா சர்ஜரி லெவலில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது அவங்க இப்போ தான் வேற லெவல் ஆகிட்டாங்க, ஏதாவது தெரப்பி கொடுத்துட்டு இருப்பாங்கங்க. என்ன இல்லை ப்ரோ, இப்போ எப்படி போகுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ. ஓடிடி அப்ளிகேஷன்ல நீங்கள் பாருங்களேன், இவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு காலமே வச்சிருப்பான். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் பார்த்துருக்கலாம். உனக்கு இது பிடிக்கலாம், ஏன்டா அது பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வச்சு தான் நான் அதை சொல்கிறேன். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா தனித்தனி கலெக்ஷன்ஸ் போட்டுருவோம். ஹோம் பேஜில் கலெக்ஷன்ஸ் வந்துடும். எதுக்குள்ள இந்த கலெக்ஷன் வந்ததுன்னா, நீ எப்போ பாரு ஹாரர் பார்க்குற ஹாரர் கலெக்ஷன், நீ எப்போ பாரு த்ரில்லர் பார்க்குற த்ரில்லர் கலெக்ஷன், நீ எப்போ பாரு இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரியான படங்கள் தான் பார்த்துருக்கேன். இதை பாரு உனக்கு அதுக்கான படம் சீரிஸ் எல்லாம் ஆமாம் எல்லாத்தையும் காட்டும். ஏன்னு கேட்டால் இவ்வளோ நாள் நீ அதான் பார்த்தா அதனால தான் உனக்கு காட்டுறேன். இந்த மாதிரி என்ன ஆகிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ணி இப்படி தான் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே யார் நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படின்னா 80 முடியும். ஆமாம், கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். அவன் வந்து 40 லட்சத்தை நோக்கி இன்னும் கொஞ்சம் நாளில் அது போயிட்டு இருக்கும் போது இப்போ 30 லட்சத்தை தாண்டிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, இது ஆல்ரெடி 35 கிட்டலாம் லீக்ஸில் வந்தது. குவால்காம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ ஸ்னாப் டிராகன் ஃபார் கேலக்சியில் வேறு ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்கன்னா 4.47 GHz சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் 4.5 GHz சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நார்மலாக வந்து இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா ஓவர் கிளாக்டு. இல்லை எனக்கு புரியல, 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஆனிச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ 888 வரும்போது ஒரு அதே நம்ம வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 லட்சம் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். அதுக்கே எல்லாரும் ஷாக் ஆனாங்க. ஆமாம், ஒரு இயருக்கும் 10 லட்சம் 10 லட்சம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? ஆனால் என்ன பண்ணுறாங்க? அதே இமானுவல் ப்ரோக்கு தான் நான் கால் பண்ணுறேன். அவரும் 2 பேரும் ஃபோன் பேசிப்போம். வேறு ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே எப்பயாவது வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு போது இதுலேயும் பண்ணலாம். ஆமாம் உண்மைதான், அதுலேயும் பண்ணலாம். இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? பொழப்பில் மண்ண போடாதீங்க சார் அப்படின்னு வாங்கிவாங்க. இல்லை இப்போ என்ன ஹைலைட்னா ப்ரோ, இப்போ ஐஃபோனில் வீடியோ எடுக்கும்போது இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ சாம்சங்கில் S23 நான் இதே இடத்துல எடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா வே மோர் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஷார்ப்பாக இருக்குது, பட் கலர்ஸ் வந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது, மியூட்டட் மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து பார்த்தீங்களா இதில் எடுக்கிற கலர்ஸே பார்த்துக்கிறீங்களா, நம்ம சட்டம் வந்து இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாகவும் ஃபீல் ஆகுது அவுட் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கும் இந்த மாதிரியான கன்கரண்ட் ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ 30 FPS இது என்ன பண்ணுதுன்னா 12 மெகாபிக்சல் ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்டுக்கும் 30 ஃபோட்டோ. ஸோ ரியல் டைம் ப்ராசஸிங். ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது. அங்கதான் இப்போ ஒரு கேள்வி வருது ப்ரோ, அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோலையும் பேச போறோம். இப்போ இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராசஸிங் சொல்லி 30 லட்சம் ஸ்கோர் ரீச் பண்ணனால நாங்கள் பண்றோம் அப்படின்னு இவங்க வந்து கம்பு சுத்தினாலும் 11 லட்சத்துல ஒருத்தன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வீடியோ போஸ்ட் 2ங்கிறான், என்னென்னமோ சொல்றான், நிஜமாவே ரிசல்ட்டும் தெரியுது வேற பிக்சல் தான். அப்போ என்னடா பண்றீங்க நீங்க? 30 லட்சம் வரைக்கும் போயிட்டீங்க, 8 ஒரு பக்கம் நீ போயிட்டு வந்து ஃபியூச்சரை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. 3 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, டோனி வந்து லாஸ்ட் பால்ல 6 அடிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான நேரத்துல நீங்களே அப்படியே உள்ள போய் டோனியா மாதிரி 6 அடிக்கலாம். இதை தாங்க 24ன்னு ஒரு படம் எடுத்தாங்க டிவில தான். சூர்யா இருந்தாரு. உங்க டிவில மட்டும் தான். பிகாஸ் ஹி இஸ் a watch mechanic-ங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா we are phone mechanic. ஆமா, எப்படிங்க அதை நீங்க பண்ணீங்க? பிகாஸ் ஐ எம் ஃபோன் மெக்கானிக், ஐ நோ தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹாலோகிராமோட வளர்ச்சி இருக்கு. ஸோ டெக்னாலஜியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. மிலிட்ரி பர்பஸ்க்கு நிறைய தேவைப்படுது ப்ரோ. அதெல்லாம் இருக்கும் ப்ரோ, இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே 100% அக்செப்டபிள். ஏன்னா இப்போ நம்ம கைக்கு, காமன் மேன் கைக்கு வந்து ஒரு பவர் வருது அப்படின்னும் போது அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ஏரியாக்கெல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லான விஷயங்கள் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுங்கிறதெல்லாம் நம்ம எப்பயோ கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் நம்ம அப்பயே ஜிபின்னு பேச மாட்டோம். நான் சொல்கிறது நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதே டிபி, அதுவும் எவ்வளோ டிபி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 500 TB 1000 TB அப்படி அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ரேம் எவ்வளோங்கன்னு கேட்கும்போது காமனாக மக்கள்கிட்ட 4 GB 8 GB ரேம் இருக்கும்போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேமும் அவங்க 1000 GB 500 GB அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இது டெராவுக்கு அடுத்தது என்ன? பிக்கோவா? நம்ம ஆல்ரெடி இதை சொன்னாங்க. அப்படிதான் ஜிகா டெரா. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பிக்கோ தான் வருமோ? பிக்கோ தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று. அது பிபி
பிக்காவோ இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு, 1 PB அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யார் மேலே, கூகுள் மேலேயா, ரஷ்யா ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்களே இப்போ. அப்படி இது வேறு நடக்குமா? அது எப்படின்னா ட்ரில்லியனுக்கு அடுத்தது ஒரு டேர்ம் சொன்னாங்களே, மறந்துட்டேன். ட்ரில்லியனுக்கு அடுத்ததா ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க, இவனுக்கு போட்ட ஃபைனு குளோபல் ஜிடிபி இருக்குல்ல அதோட அதிகம். அது யாரா கட்டுவா ஃபைன்? ஒரு அடக்கமாக போடுறான், அதுக்குள்ளே போட்டாலும் கெட்ட வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனி வந்து இப்போ ஆப்பிளே நம்ம $1 trillion கம்பெனி சொல்லுவோமா, அதுக்கெல்லாம் மேலே. அப்புறம் எப்படி கட்ட முடியும் அந்த ஃபைனை? அது வந்து ஒரு பேருக்காக அது மாதிரி செய்கிறதுங்க. வச்சுக்க ஃபைன், டேக் இட், இதான் உனக்கு ஃபைன். ஆமாம், இப்போ பெருமை அது இல்லை கூகுளுக்கு. இவ்வளோ பெரிய ஒரே ஆள் தான், பெருமையா இவ்வளோ பெரிய ஃபைன் வாங்கின ஒரே ஆள் நான் தாங்க. நம்ம எது பண்ணாலும் உலகம் நம்மள உத்து நோக்கணும், அதான் நம்ம லட்சியம். ஒரு மறைமுகமா ஒரு விளம்பரம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ அந்த வடிவேல் டைலாக் தான் இல்லையா? அதேதான். அது வந்து கூகுளுக்கும் பொருந்தும், பல 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 நிறுவனங்களுக்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம எது பண்றோமோ அப்படிதான், என்னன்னே தெரியாம பண்ண வேண்டியதான். ப்ரோ ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு, தலைவர் ஜெயிச்சிட்டாரு. ஆமா தெரியுமா உங்களுக்கு? நான் 4 நாள் முன்னாடி கூட ஒரு குமரகுன்றத்தில் பார்த்தேன். அப்படியா? ஆமா ப்ரோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து இது நேர்த்தி கடன் செலுத்திட்டு. ஆமா ப்ரோ, எதுக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு 4 ஜெனரேஷன் முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பயுமே வந்துட்டு போவாங்களாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியல உங்களுக்கு? அவர் வந்து காலேஜ் டிராப் அவுட் ஆகும்போது இந்தியா வந்துட்டு போனார்ல, இப்படி லிங்க் பண்ணிடுவேன், அது நிஜம் நடந்தது, இப்படி லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரிலாம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன டாபிக் கரண்ட்ல இருக்கோ அது என்னன்னே தெரியலனாலும் பேசுவோம், ஏன்னா பாக்குறவங்களுக்கு அது தெரியாது தானே. அது வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் செல்போன்லேயே மூழ்கி பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால 2 பேர் சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது வேற என்னத்தை பேசுறது? குடும்ப பிரச்சனையை பேசினாக்கா வீட்டுல அடிப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வெளிப்பிரச்சனை பிரச்சனை பேசினா ஃப்ரெண்டே வந்து லைவாவே வந்து அடிப்பான். ஆமா, ஏதாவது ஒன்று பேசுவோம்னு சொல்ல வேண்டியதான் நம்ம பங்குக்கு. அதான் கேமரா இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, யூடியூப்ங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்க பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்குது, அதனால நம்ம ஏதாவது பேசுவோம். ஆமா, கரெக்ட், கண்டிப்பா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இல்ல அப்படிதான் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன, அந்த கருப்பட்டி காப்பி இருக்குல்ல? ஆமா ஆமா, அங்கதானே இவரு மைக்ரோசாஃப்ட் ஓனர், இவரு பில் கேட்ஸ் வந்து டீ குடிச்சிரு, காஃபி குடிச்சார்ல. ஆமா கரெக்ட், நம்ம தானே பின்னாடி வந்து குடிச்சோம். கரெக்ட் தானே? ஆமா, நான் மறந்துட்டேன், நீங்க ஞாபகம் வச்சு சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா, நம்ம சொல்லிட்டு இருந்தாரு சிவா, உங்களுடைய இது எங்களுக்கு தேவை. என்னது? உங்களுடைய அந்த எப்படி சொல்றது, அந்த ஆலோசனை எங்களுக்கு தேவை. ஓகே, அடுத்த கட்ட ப்ராடக்ட்ல உங்களுடைய ஐடியாவை கேட்டுதான் நாங்க வந்து சில விஷயங்களை மாத்த போறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் திடீர்னு பார்த்தா நீங்க தட்டி எழுப்பி வாயா வீடியோ பண்ணலாமான்னு கேட்டீங்க, நானும் எழுந்து வந்துட்டேன். என்ன கடைசியில இப்படி முடிச்சிடும். ஆமாங்க, இதுக்கு பேர் தான் ட்விஸ்ட். ஆமாங்க, இதுக்கு பேர் தான் எண்ட் ட்விஸ்ட். இல்ல இப்படிதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா, நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வந்து ஒரு சில பூமர்ஸ், எனக்கும் மேல ஒரு சில பூமர்ஸ் இருக்காங்க, அவங்கலாம் சில விஷயங்கள் ஓப்பனா பேசியிருக்காங்க. பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து வச்சேன். சகலகலா டிவி பார்த்துருப்பீங்கல்ல? ஆமா, அவருக்கு அனுபவம் எப்படி இருக்கும் ப்ரோ? அவர் ஆடெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ. அது ப்ரொஃபஷனலாக வந்து கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் மாறும்போது அந்த டிரான்சிஷனை பார்த்த ஒரு மனுஷன் சொல்லலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிவி 10 செகண்டுக்கு ஆடுக்கு வந்து 40,000 வாங்கின காலங்கள் உண்டு. நம்மளே ஏதாவது கேட்டோம்னாலே ஆட் அப்படி தான் வரும். ஒரு தடவை ஆடு கொடுக்குறதா இருந்தால் அந்த ஸ்லாட்டுக்கு வந்து அந்த 10 செகண்டுக்கு 40,000 சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஜியோவும் 10,000 ரூபா ஃபோன் இருந்தால் போதும், நம்ம வந்து என்ன பண்ண முடியுதுன்னா, அப்படி தானே டிரான்சிஷன் ஆச்சு யூடியூப்ங்கிற ஒரு விஷயம். நம்மளால அதே கண்டென்ட்டை பண்ணிட முடியுது. அது வந்து ஒரு 1,00,000 பேர் ரீச்சும் ஆயிடுது, பாசிபிலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒரு வகையில் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இல்லை, இதில் எனக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல ஒரு AdSense யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கும் போது வெப்சைட்ல வச்சோம். அதுக்கப்புறம் மொபைல் வந்து வெப்சைட்ஸ் வர ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியும், 2006க்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. AdMob கம்பெனி வந்தது, இந்தியன் கம்பெனிஸ் வந்தது. மொபைல் பேஸ்டு ஆட்ஸை வந்து அவங்க வந்து ஊக்குவிச்சாங்க. ஆமா, ஆரம்பத்தில் அதே சிடிசி எங்களுக்கு வந்து கிடைச்சது, சிபிஎம் எங்களுக்கு வந்து கிடைச்சது. ஆமா, இப்போ சேட்டலைட் சேனலுக்கு என்ன வருதோ அந்த மாதிரி அந்த வேற ரேஞ்செலாம் கிடையாதுங்க. சரி, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது AdSense ஒரு வெப்சைட்டுக்கு என்ன ரேட் வருமோ அது வந்து அதே அமௌண்ட்டு வேப். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா 0.01 சென்ட் மாற்றிட்டாங்க. ஆமாம், இதே தான் எங்கே சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ பாருங்களேன், 10 செகண்ட் ஸ்லாட் ஒன்னா 40,000 ரூபா அப்படின்னு என்ன சொல்ல வந்தாருன்னா, 40,000 ரூபா. இப்போ யூடியூப்ல சப்ப மேட்ரு. ஆமாம், இன்னொரு மேட்ரு என்னன்னா, இதை வந்து பிழைப்பா நினச்சி ஒரு 20 பேர் உட்காந்து இந்த ஒரு ஆடுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா ஆடுக்கு ஸ்கிரிப்ட் ஒருத்தன் எழுதுவான். இப்போ அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், வாடகைக்கு எடுக்கணும். அந்த இடத்துல லைட்டுக்கு செட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கு அப்போ ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. இது கடையில் கேஸ்டிங் ஆளை கூப்பிடணும்ல, நடிக்கிறதுக்கு ஒரு செலிபிரிட்டி வேணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஒர்க் நடந்துட்டு இருந்தா அந்த இடத்துல ஸ்கிரிப்ட், டைரக்டர், லைட்டு
மொத்தம் அந்த ஒர்க்கு இவ்வளோ நடந்து இதுக்கு ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னா ஆட் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க, அந்த ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னா போய் அந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் இன்வால்வ்டாக இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, யூடியூப் வந்ததுக்கு அப்புறமா தப்பு சொல்லலை, பட் இப்படி தான் டிரான்சிஷன் ஆகுது. டேரக்டாக நான் அந்த செலிபிரிட்டியை பார்த்துடலாமே. ஆமாம், இப்போ அந்த செலிபிரிட்டியை பார்த்துடுறேன், நான் தான் பிராண்டு, நான் செலிபிரிட்டியை பார்த்துறேன். டேரக்டாக பார்க்குறது இப்போ ஏஐ வந்த பிறகு அவரே ஜென்ரேட் பண்ணிடலாம்ல அவதார். இனிமேல் பல அவதாரங்கள் பார்க்க போகிறோம், அது வேற அவதார். ஆமாம், இப்போ என்ன ஆயிடுதுன்னா அப்போ செலிபிரிட்டி போய் டேரெக்டாக இவங்களே மீட் பண்ணிடுவாங்களா, மீட் பண்ணிட்டு என்ன ஆகிடும்னா இப்போ மொத்தம் யூனிட்டுக்கும் காசு கொடுக்கணும். இந்த ஆட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து அதில் ஒரு பார்ட் தான் அந்த செலிபிரிட்டியோட சேலரியாக இருந்திருக்கும். முன்ன வந்து அவருக்கு ஒரு சேலரி வந்து அந்த ஷூட்டுக்கு மட்டும் 1.5 லட்சம் அப்படின்னா, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டாக போய்ட்டு அவரே பார்த்துட்டு 2 லட்சமாக தரேன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு நேரிலே வச்சு ஒரு ஃபோன் எடுத்து வச்சு லைட்டு 4 இடத்துல வச்சுட்டு 2-3 பேர் சேர்ந்து முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஃபேக்ட் தானே. இதை அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா இப்படி தான் டிரான்சிஷன் ஆகுது, அதில் வந்து நிறைய பேரோட பிழைப்பு பாதிக்கப்படுது. ஆமாம், ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் வளர்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் நிறைய தொழில்கள் வந்து காணாமல் போயிடும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருந்தது ப்ரோ, அவர் இதை வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாருல்ல, சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா இப்படி தான் டிரான்சிஷன் ஆகுது, அதனால நிறைய பேர் காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒன்று. ரெண்டாவது என்னன்னா இப்போ ஒரு ஏஜென்சி, இப்போ இந்த ஏஜென்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னும் போது ஒரு ஆக்டர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாப்ல, நான் வரேன் நடிக்கிறேன் போகிறேன் அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த ஆக்டருக்கு என்ன ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னும் போது டேரெக்டாகவே அந்த ஆக்டர் போய் ரீச் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டை ரீச் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ என்ன ஆடுனே தெரியாமல் இவர் எப்படி நடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும்னா இந்த நீங்கள் தான் அந்த ஆக்டர்னு வைங்களேன், இப்போ நான் தான் ஏஜென்சின்னு வைங்களேன், உங்களை கூப்பிட்டுருக்கேன், நான் இன்னைக்கு டேட்டுக்கான ஃபீ எல்லாமே சொல்லிடுறேன், இதுதான் ஆட் எடுக்க போகிறோன்னு சொல்லிடுறேன், எல்லாமே சொல்லிடுறேன், நடிச்சு கொடுத்து நீங்கள் போயிடுவீங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே இருக்கும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா என்ன ஆட் எடுக்க போகிறேன்னு உனக்கு தான் தெரியும், என்ன நடிக்க சொன்னால் 2 ஃப்ரேமில் நான் வந்துட்டு போயிட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ எல்லாமே நான் நடுவில் இருக்கிற இந்த எல்லாருமே மிஸ் ஆகிடுறாங்க. இப்போ டேரெக்டாக உங்களை தான் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னும் போது எப்படி ஆகிடும்னா நீங்களும் பார்ஷியலி அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக மாற ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடுது. ஆமாம், ஸோ இதுவும் நடக்குது. அப்போது இதை தான் அங்கே என்ன ஆகுதுன்னா அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல அட்வான்டேஜ் கெயின் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடியோட இப்போ அட்வான்டேஜ் கெயின் பண்ண போகிறோம் போது அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியும் இப்போ எடுத்துக்கணும்ல, அது ஒன்று. அப்போ எது பண்ணாலும் என்ன பண்ணுறோன்னு பார்த்து பண்ணுங்க, அது ஒன்று. இதுக்கு கீழே என்னன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா, அதாவது அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, 20,000 பேர் தான் பார்த்துருந்தாங்க, அவ்வளோதான். இது வேறு ஏதாவது பேசியிருந்தா எங்கேயோ போயிருக்கும். அவர் வந்து கொஞ்சம் பாவம், அந்தளவுக்கு ஆழமாக இறங்கி பேச தெரில அவருக்கு, நல்ல கொஞ்சம் நியாயமா ஒரு சில விஷயங்கள் பேசலாம் பேசுவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா இது அப்படியே பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே போகும். ஆமா, இது எப்படி இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒண்ணுன்னு நான் பாக்கிறேன். நான் தடுத்துல நிறுத்த சொல்லல, அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்றேன் எப்பயுமே, என்னன்னா நீங்க பண்றது கரெக்டான்னு பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க எங்கனாலும் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, அது உங்க இஷ்டம். அப்புறம் நாலு பின்ன ஃப்ரீடம் இல்லைன்னு வாங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை, உங்க ஃப்ரீடம் தான், நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாரையும் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. இப்போது கிட்ஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்ம சேனலில் இப்போ கிட்ஸ் பார்க்க போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா வியூஸ்க்காகவும் இதில் வந்து பெரிய லெவலில் போகும், வியூஸ் வரட்டும் ப்ரோ, வியூஸு அதுக்கப்புறம் அந்த அது நல்ல முறையில் வரட்டும்ன்ற, அதான் அது நல்ல விஷயமா இருக்கட்டும் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. வேற அதுதான் கீழே கமெண்ட்ல பார்த்தேன், அங்க வந்து ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா, ஆமா உனக்கு என்ன நீ சும்மா தான் பேச, ஒரு காலத்துல போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க, அடுத்து போஸ்டர்ல இருந்து மாறிச்சு, அப்புறம் பத்திரிக்கை வந்துச்சு, அதாவது போஸ்டர் ஓட்டினது போக பேம்ப்ளெட் அடிச்சாங்க, பேம்ப்ளெட்ல இருந்து அப்புறம் லோக்கல் இவரு இது பத்தியும் பேசியிருந்தாரு, இந்த லோக்கல் கேபிள். ஏன்னா இப்ப சன் டிவில கொடுக்க முடியல அப்படின்னா தாம்பரத்தில் ஓடுற லோக்கல் சேனலில் நான் கொடுத்துக்கலாம்ல, ஏன்னா என் கடை தாம்பரத்தில் மட்டும் தான் இருக்குன்னு போது தாம்பரத்தில் உள்ள லோக்கல் சேனலில் மட்டும் நான் என்னோட ஆடெல்லாம் கொடுத்துக்கலாம்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா சன் டிவியில் 40,000னா லோக்கல் சேனலில் 4,000 ரூபா இருக்கும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாம்பரம், குரோம்பேட், பல்லாவரம் இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமாக இருக்கிற கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஊருக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு யூனியனை கிரியேட் பண்ணுது. நீங்கள் டிசிபி தானே சொல்கிறீங்க? இங்கே டிசிபி இருந்தது அப்போ அந்த மாதிரி தான். இல்லை கரெக்டு, நான் அதை தான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா கீழே வந்து ஒரு சிலர் வந்து இப்படி போட்டிருந்தாங்க, எவ்வளோ மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு, எல்லாரும் என்ன மறந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் போய் ஒரு ரிப்ளை போட்டேன். எப்பயுமே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டிரான்சிஷன் இஸ் இன்எவிட்டபிள், அதை யாரும் தடுக்க முடியாது, நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்றைக்குமே நம்ம வந்து கைண்ட்லி பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தேன். எனக்கும் வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே இப்போ பெய்டு ப்ரொமோஷனை பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 95ல் கிங்ஃபிஷர் வந்து எந்த நாட்டு கம்பெனி? ஓகே, தெரியாதுங்கிறீங்க. சரி, கிங்ஃபிஷருங்கிறது எந்த நாட்டு கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணுன்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பீரியடில். 95ல் ஹோல் வெஸ்ட் இண்டீஸ் டீமே அந்த விளம்பரத்துக்கு வருவாங்க.
இது இங்கன்னா வந்து வெறும் சச்சினை மட்டும் ஹையர் பண்றதே அவர் கஷ்டம். கவாஸ்கருக்கோ கபில் தேவுக்கோ கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு ஹோல் வெஸ்ட் இண்டீஸ் டீமையுமே கொண்டு வந்துட முடியும். பாயிண்ட். ஆமா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து டிஃப்ரெண்டா இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கிங்ஃபிஷருக்கு வந்து ரீச் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வரும்போது டெண்டுல்கர் மூலமா இந்தியாவில் கிடைக்கிற ரீச் பெருசா இருக்கும், வெஸ்ட் இண்டீஸ் மூலமா இந்தியாவில் கிடைக்கிற ரீச் ஆனால் கம்மியா இருக்கும். இன்டர்நேஷனல் அந்த வேரியேஷன் இருக்கும். பட் அவங்க வந்து குளோபலாவே அதை வந்து கொண்டுட்டு போனாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட். குளோபலானா அப்போ இவங்க இந்த இடத்துல இதுதான் ப்ரோ டிஃபரன்ஸ். இதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் எப்பயுமே. இப்போ டெண்டுல்கர் உள்ள வந்தாருன்னா குளோபல் ரீச் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ இவங்கன்னா குளோபல் ரீச் உருவாக்கலாம். அதுக்கு தான் நான் திரும்ப ஒரு டீம் வச்சு என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும் எல்லா இடத்துலயும் வந்து எல்லாத்தையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா கொண்டுட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க பூஸ்ட்டுக்கு உதாரணத்துக்கு அவர் வந்து சொல்லுவார், கபில் தேவும் ஒருவர், சச்சின் ஒருவர். கபில் தேவ், சச்சின், சேவாக், வாழ்க்கையின் தோனி, தொடக்க காலகட்டம் கோலி இருக்காப்லையா என்ன இதுல எது பூஸ்ட்ல இது தெரியல. இப்போ எப்படி இருக்கு கோலி ஹெர்பாலைஃப்ல இருக்காரு. அப்போ அது மாதிரி தான் சச்சின் வந்து அப்போ தான் வந்து 93, 94 அந்த பீரியட்னு வச்சுக்கோங்களேன். கபில் தேவ் தான் அப்போ வந்து மெயினான பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அம்பாசிடர் அவர் தான். ஆமாங்க. அது மாதிரி அவர் வந்து விளம்பரத்துக்கு வருவாரு. அப்போ சச்சினும் சேர்ந்து வந்தார். இதெல்லாம் வந்து நடந்தது. பட் இந்த மாதிரி நான் எதுக்கு இப்போ இந்த கான்செப்டை எடுத்து வச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு பிரபலமானவங்களுக்கு பல கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு யூடியூபருக்கு சில லட்சங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் அந்த பெய்டு ப்ரமோஷனுங்கிறது வருது. அந்த சில லட்சங்களை நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து ஒரு யூடியூபர்னு நீங்கள் வர்றீங்கனாக்கா நீங்கள் வந்து உண்மையை பேசி வந்திருப்பீங்க. வளர்ந்த பிறகும் உண்மை பேசுங்க அப்படிங்கறத என்ன மாதிரி பாயிண்ட் பாருங்க. கடைசி அந்த வெர்டிக்ட் ப்ரோ இதுல ஃபேக்ட் என்னதான், உண்மையை பேசுங்க பேசாதீங்க அது உங்க இஷ்டம். நீங்க என்ன பேசுங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க. ஆமா, தெரிஞ்சு பேசுங்க. மத்தவங்களை அது எப்படி பாதிக்குது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். ஓகே ஓகேங்க. சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்பா. சிவபரணி, இமானுவேல் பார்க்கலாம்.